ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். என்னடா மாங்காய் மரம் காட்டுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. இப்போ மாங்காய் சீசன் தானே. இந்த மாங்காய் சீசனில் மாம்பழம் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம ஆர்கானிக் மாம்பழம், அதாவது ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்திலேயே போயிட்டு நம்ம கையாலேயே நம்ம பறித்து சாப்பிட்றதுன்னா அது ஒரு ரொம்ப ஜாலி தானங்களே. இது 8.5 ஏக்கர் இந்த மாந்தோப்பு. இந்த மாந்தோப்பில் பார்த்திங்கன்னா மாம்பழம் ஒரு ஒரு ரகத்துக்கும் ஒரு ஒரு ரேட்டு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மரத்தில் தான் நான் மாம்பழமே பறித்தேன். ஆக்சுவலாக மற்றதுல எல்லாத்துலேயும் காய் அந்த அளவுக்கு இல்லை. அதனால் நான் பறித்தது பார்த்திங்கன்னா செந்தூரம், அந்த செந்தூரான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாம்பழம் கிலோ 35 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 40 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்த்துட்டு என்ன தோணுச்சோ தெரியல, அவங்களே 35 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி இது. இந்த பங்கனப்பள்ளி பார்த்திங்கன்னா செங்காயாக தான் இருந்துச்சு கொஞ்சம். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன். இன்னும் பழுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். அதை பழுக்கிறதுக்கு அப்படியே நீங்கள் ஓப்பனாக வச்சுருங்க, பழுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பராக இருந்தது இந்த தோட்டத்தில் போய் பார்க்கும்போது. இந்த காயெலாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 ருபீஸை தான், 50 ரூபாய்க்கு எனக்கு கொடுத்தாங்க. கிலோ 50. இது செந்தூரம் தான், பழுத்த பழம், மரத்துலேயே பழுத்தது இது. நானே என் கையால் பறித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வாங்கினேன். அது இமாம்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழம். அந்த இமாம் மாம்பழம் பார்த்திங்கன்னா 120 ரூபா சொன்னாங்க கிலோ. அது ஒரு 2 கிலோ எடுத்துக்கிட்டேன். மொத்தம் 12 கிலோ மாம்பழம் வாங்கினேன். ஜூஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸாக சாப்பிட்லாம்ல. இந்த மாதிரி சீசன் வரும்போது அதுவும் நம்ம நேச்சுரலாக கிடைக்கிது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி இயற்கையாக பழுக்கிறதெல்லாம் நம்ம கனவுல கூட நினைக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி போயிட்டுருக்கு வியாபாரம். அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம். நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி நேச்சுரலாக கிடச்சிது. நான் வாங்கிட்டு சாப்பிட்டோம். உங்கள் ஏரியாவில் என்ன விலை விற்கிதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.